வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். போதிய அளவு மினி பஸ் இயக்காததால் அவதிக்கு உள்ளானார்கள். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இன்று பிப்ரவரி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு விடியற்காலை முதலே கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தனர். இதனால் கோவிலில் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம் வரையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், ஜவ்வாது, இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் இந்த கோவிலுக்கு வந்ததால் சுமார் 2 மணி நேரம் வரையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் போதிய அளவு மினி பஸ் இயக்காததால் பக்தர்கள் அதிக கட்டணம் செலுத்தி ஆட்டோக்களில் பயணம் செய்தனர். ஆட்டோவில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பெரிய காலனி அருகே இருசக்கர வாகன நிறுத்துமிடம் முறையாக பயன்படுத்ததால் இந்த ஊரில் உள்ள பல்வேறு தெருக்களில் இருசக்கர வாகனங்களை பக்தர்கள் சாலையின் இருபுறமும் நிறுத்தியிருந்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எனவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து பக்தர்கள் வசதியாக இந்த கோவிலுக்கு வந்து செல்ல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.